வணக்கம். முதன்மையான செய்திகள் பலவற்றை பார்க்கலாம். திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார். சென்னை அடுத்த உத்தரகண்டில் உள்ள கடல்சார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க உள்ளார். இதற்காக இன்று மாலை பெங்களூருவிலிருந்து இந்திய விமானப்படையின் தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வரும் குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. இதன் பிறகு கிண்டி ஆளுநர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் ஓய்வு எடுக்க உள்ளார். நாளை காலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முக்கிய பிரமுகர்கள் சந்தித்து பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடல்சார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவர் வருகையொட்டி சென்னை விமான நிலையம் உட்பட மாநகரின் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள மருத்துவமனைகளில் அவசரகால சேவைகள் தவிர பிற சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக காசாவில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா முகமை தெரிவித்திருக்கிறது. இன்று இரவிற்குள் எரிபொருள் கிடைக்காவிடில் தங்களுடைய பணிகள் பாதிக்கப்படும் என ஐநா முகமை கூறியுள்ளது. செவ்வாயன்று இரவு 8 லாரிகளில் மருந்து, உணவு, நீர் உள்ளிட்ட உதவிப் பொருட்கள் காசாவிற்குள் வந்ததாகவும் இந்த உதவிகள் போதுமானது இல்லை என்றும் ஒரு நாளைக்கு 100 லாரிகளில் உதவிப் பொருட்கள் வந்தால் மட்டுமே நிலைமையை சமாளிக்க முடியும் எனவும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளோர் தெரிவித்திருக்கிறார்கள். காசாவில் ஐநாவால் அமைக்கப்பட்டுள்ள 150 முகாம்களில் 6 லட்சம் பேர் தஞ்சமடைந்திருப்பதாகவும் இட நெருக்கடி காரணமாக பலர் சாலைகளில் தூங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நிவாரண உதவிகளை செய்து வருவோர் கூறியுள்ளனர். ஹமாஸ் அமைப்பினர் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதலுக்கு இதுவரை 37,000 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்திருப்பதாக இஸ்ரேல் அரசு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் படையினருக்கு இடையே நடைபெற்று வரும் போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். காசா எல்லைப்பகுதியை குறிவைத்து ராக்கெட்டுகள் மற்றும் குண்டுகள் வீசப்பட்டு தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் ஹமாஸ் அமைப்பினர் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதலுக்காக இதுவரை 37,350 கோடி ரூபாய் காசா பொதுமக்களை காப்பதிலும் இஸ்ரேல் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவுறுத்தியுள்ளார். வெள்ளை மாளிகையில் ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹமாஸ் அமைப்பினர் பொதுமக்கள் பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை குறித்து பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவல்கள் சந்தேகத்தை எழுப்புவதாக அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார்.
ஹமாஸ் அமைப்பினரே பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார். வருங்காலங்களில் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் அச்சுறுத்தலாக இருப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இரு நாடுகள் இடையே அமைதியை ஏற்படுத்த கவனம் செலுத்தப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு செல்லும் அதிக வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியர்கள் 2வது இடத்தில் உள்ளனர். இது தொடர்பான தரவுகளை அமெரிக்க வர்த்தகத்துறையின் தேசிய சுற்றுலா அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு செல்ல விசாவிற்காக சுமார் 500 நாட்களுக்கு மேல் காத்திருப்பு, விமான கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணங்கள் இருந்த போதிலும் கடந்த கோடை காலத்தில் இந்தியர்கள் அதிக அளவில் அமெரிக்காவிற்கு பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு சென்ற வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கையில் கனடா முதலிடத்தையும் அதற்கு அடுத்தபடியாக ஐரோப்பா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் 2வது இடத்தையும் பிடித்துள்ளன. அதன்படி கடந்த அணையில் இருந்த தண்ணீர் திறந்து 10 நாட்கள் ஆகியும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 5259 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்காக மஞ்சளாறு அணையிலிருந்து கடந்த 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் கடைமடை பகுதியில் உள்ள கிளை வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் தண்ணீர் வரவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாகவே கடைமடை பகுதி வரை தண்ணீர் வருவதில்லை என்றும் இதனால் விவசாய பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனையோடு கூறியிருக்கின்றனர். இது தொடர்பாக பெரியகுளம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கண்மாய், குளங்கள் மட்டுமே தூர்வாரப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். வருஷம் விவசாயம் பண்ண முடியாமே போயிருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாய்க்கால சரியா தூர்வாடுறதும் கிடையாது, மண்ணல்றதும் கிடையாது, புதரா கிடக்கு, இதை வெட்டுறதும் கிடையாது. அதனால எங்களுக்கு தண்ணியே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால அதை ஏற்கனவே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து எஸ்டிஓ, இஇ, அதே மாதிரி ஏஇ எல்லா அதிகாரிகளும் நேரடியா பேசி உடனடியா 1வது மடையில இருந்து 13வது மடை வரையில வேலை செஞ்சு தருவோம்னு சொன்னாங்க. அவங்களும் சரியா வேலை செய்யல. சென்னையை அடுத்த அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு சொகுசு காரில் குட்கா விற்பனை செய்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளி, கல்லூரிகள் இயங்கும் பகுதிகளில் மாணவர்களுக்கு குட்கா சப்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து ஆவடி மாநகர காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தினர். அப்போது சொகுசு காரில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் புட்லூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சொகுசு காரில் கடத்தி வந்த 350 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் இருசக்கர வாகனம் ஒன்றும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. குட்கா கடத்தலில் ஈடுபட்ட கார்த்திக் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். குட்கா கடத்தலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த காவல்துறையினருக்கு ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் பாராட்டு தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 27ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து நவம்பர் 4, 5 மற்றும் 18, 19 ஆகிய தேதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தேமுதிக, பகுஜன் சமாஜ், ஆம் ஆத்மி, தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதில் திமுக சார்பில் கலந்து கொண்ட திமுக தலைமை நிலைய செயலாளர் RS பாரதி, தேர்தல் அதிகாரிகளாக செல்லும் பெண்களுக்கு போதுமான சுகாதார வசதிகளை செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். அதோடு வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்கின்ற பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் அதிகாரிகளுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அந்த அதிகாரிகள் போதுமான பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் 18 வயது நிறைந்தவர்கள் 100 விழுக்காடு வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்
வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை குவித்து வருகின்றனர். சீனாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் முடிவடைந்த பின் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இதில் இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி பதக்க வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். 73.29 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்து சுமித் அண்டில் புதிய உலக சாதனையையும் படைத்துள்ளார். இதேபோல் மற்றொரு பிரிவில் 55.97 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்து இந்திய வீரர் ஹானி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். இது இந்த பிரிவில் படைக்கப்பட்ட புதிய ஆசிய சாதனையாகும். இதற்கிடையே 62 25 ரன்கள் எடுத்தார். டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் காசு சுண்டலில் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் துடுப்பெடுத்து ஆடியது. அந்த அணியின் வார்னர் அபாரமாக ஆடி சதம் அடித்தார். அடுத்து வந்த வீரர்கள் ஸ்மித், லபுஷேன் ஆகியோர் அரை சதம் அடித்தனர். அதிரடி வீரர் மேக்ஸ்வெல் 40 பந்துகளில் சதம் கடந்து சாதனை புரிந்தார். உலகக்கோப்பை தொடரில் மிக குறைந்த பந்துகளில் சதமடித்த வீரர் என்ற சாதனை அவர் வசமானது. இதனால் ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 399 ரன்களை குவித்தது. ஆட்டநாயகன் விருது கிளென் மேக்ஸ்வெல்லுக்கு வழங்கப்பட்டது. உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்து அணியை 309 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா சாதனை படைத்திருக்கிறது. உலகக்கோப்பை தொடர்களில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அணி என்ற சாதனையை மீண்டும் படைத்திருக்கிறது. முன்னதாக 2015 ஆண்டு உலகக்கோப்பை தொடரின் போது ஆப்கானிஸ்தான் அணியை ஆஸ்திரேலிய அணி 275 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதே சாதனையாக இருந்தது. சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதில் நெதர்லாந்து அணிக்கு எதிரான ஆஸ்திரேலியாவின் இந்த வெற்றி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. முன்னதாக இலங்கை அணியை 317 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது முதல் இடத்தில் இருந்தது. இதேபோல் அதிவேகமாக சதம் விளாசிய வீரர் என்ற சாதனையை ஆஸ்திரேலியாவின் கிளென் மேக்ஸ்வெல் படைத்திருந்தார். அவர் 40 பந்துகளில் சதம் விளாசி 43 பந்துகளில் சதம் விளாசிய தென்னாப்பிரிக்காவின் எய்டன் மாக்ரம் சாதனையை முறியடித்தார். உலகக்கோப்பை தொடரில் அதிக அரை சதங்கள் விளாசிய ஆஸ்திரேலிய வீரர்கள் பட்டியலில் 10 அரை சதங்களுடன் ஸ்டீவன் ஸ்மித் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். முதல் இடத்தில் 11 அரை சதங்கள் விளாசிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் உள்ளார். உலகக்கோப்பையில் 7வது விக்கெட்டுக்கு 107 ரன்கள் பார்ட்னர்ஷிப் கொடுத்த மேக்ஸ்வெல் கமின்ஸ் இணையும் புதிய சாதனையை படைத்து அசத்தியிருக்கிறது. அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலை ஜனவரி 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை நிர்வாகிகள் தம்மை நேரில் சந்தித்ததாகவும் அப்போது ராமர் கோவிலை திறக்க அவர்கள் அழைப்பு விடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன் வாழ்நாளில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்சி தொடர்ந்து பல தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர்களை மாற்றி வருகிறது.
ஏற்கனவே 85 வேட்பாளர்களை கொண்ட இரண்டாவது பட்டியலில் வெளியான 3 பெயர்களை மாற்றியிருந்த நிலையில் தற்போது மேலும் 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பெயர்களை மாற்றியுள்ளது. குறிப்பாக சுமாவெளி, பிபரியா, ஜாரா மற்றும் பட்நகர் ஆகிய 4 தொகுதிகளுக்கு ஏற்கனவே அறிவித்த வேட்பாளர்களுக்கு பதிலாக புதிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வேட்பாளர்களை மாற்ற வேண்டும் என பல்வேறு தொகுதிகளில் சொந்த கட்சியினரே கொடுத்த அழுத்தம் காரணமாக வேட்பாளர் பட்டியல் மாற்றப்படுவதாக தகவல் சொல்லப்படுகிறது. குஜராத் உயர்நீதிமன்றத்தில் சக நீதிபதியை கடிந்து கொண்ட மூத்த நீதிபதி தனது செயலுக்காக நீதிமன்றத்திலேயே மன்னிப்பு கோரியுள்ளார். குஜராத் உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வழக்கு ஒன்றை மூத்த நீதிபதி பிரேன் வைஷ்ணவ் மற்றும் மௌனா எம்பாட் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. வழக்கு முடிவில் நீதிபதி பிரேன் வைஷ்ணவ் உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருந்த போது அந்த உத்தரவில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று நீதிபதி பாட் கூறியிருக்கிறார். உத்தரவில் வேறுபட்ட கருத்து இருக்கிறது என்றால் வேறு ஒரு தனி உத்தரவை பிறப்பியுங்கள் என்று நீதிபதி பிரேன் வைஷ்ணவ் சற்று கோபத்துடன் கூறியுள்ளார். அதற்கு நீதிபதி பாட் கருத்து தெரிவிக்க முற்பட்ட போது தான் அருகில் அமர்ந்து கொண்டு முணுமுணுக்காதீர்கள் என்று கூறி உடனடியாக நீதிமன்ற அறையை விட்டு நீதிபதி பிரேன் வைஷ்ணவ் வெளியேறியுள்ளார். நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகளுக்கிடையே ஏற்பட்ட இந்த வாக்குவாதம் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மற்றொரு வழக்கு நீதிபதி பிரேன் வைஷ்ணவ், பாட் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்பு நடந்த அந்த நிகழ்வை குறிப்பிட்டு தவறு தன் பக்கம்தான் என்றும் அதற்காக தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் இனிமேல் இத்தகைய சம்பவம் எதுவும் நடக்காது என்றும் நீதிமன்றத்திலேயே அவர் தெரிவித்தார். கடலூரில் செயல்பட்டு வந்த ஜோஸ் ஆலுகாஸ் கடை தற்போது திருப்பாதிரி புலியூர் இம்ரியல் சாலை பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புதிய இடத்தில் முன்பை விட சிறப்பான வசதிகளும் ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் முன்மாதிரியான வாடிக்கையாளர் சேவை, நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை துளியும் மாறாமல் அப்படியே கொண்டு வருவதாகவும் அதன் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து நிறுவனத்தின் தலைவரும் இயக்குநருமான ஜாய் ஆலுகாஸ் பேசுகையில், புதிய ஷாப்பிங் சென்டர்கள் மற்றும் வணிக பகுதிகள் உருவாக்கும் போது ஒரு இடத்தின் நிலப்பரப்பு பல மடங்கு மாற்றியமைக்கப்படுகிறது என்றும் வாடிக்கையாளர்களுடன் நெருக்கமாக இருக்க அடிக்கடி இடத்தை மாற்றுகிறோம் எனவும் தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் ANI செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள காங்கிரஸ் தலைமையிலான அரசுகள் சிறப்புற செயல்பட்டுள்ளதால் அம்மாநிலங்களில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதில் எவ்வித சிக்கலும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். 5 மாநில பேரவைத் தேர்தல்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் பரப்புரை சரியான முறையில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட கார்கே, 5 மாநிலங்களிலும் வெற்றி பெறுவது உறுதி எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பணவீக்கம் மற்றும் வேலை வாய்ப்பின்மை போன்ற காரணிகளால் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி மீது அதிருப்தியில் உள்ளதாகவும் கார்கே குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசின் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் கார்கே கூறியுள்ளார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் சட்டப்பேரவைகளுக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. ஆந்திராவில் தசரா பண்டிகையை ஒட்டி OSR காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஒருவர் அப்பகுதியினருக்கு மதுபான பாட்டில் மற்றும் கோழி வழங்கினார். விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த OSR காங்கிரஸ் கட்சியின் தெற்கு மண்டல தலைவர் பாபு ஆனந்த் அப்பகுதி மக்களுக்கு தசரா விழா சிறப்பு பரிசு வழங்குவதாக அறிவித்திருந்தார். அதன்படி அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்களை வரவழைத்து அவர்களுக்கு கோழி மற்றும் மதுபான பாட்டிலை வழங்கினார். இந்த காணொளி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தென்கொரியாவில் கால்நடைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தோல் நோய் பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகளை தொடங்க அந்த நாட்டு அரசு முடிவு செய்திருக்கிறது. அடுத்த மாதத்திற்குள் நாட்டில் உள்ள அனைத்து கால்நடைகளுக்கும் தடுப்பூசி செலுத்தி முடித்துவிடவும் இதற்காக 40 லட்சம் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் தென்கொரியாவின் வேளாண் அமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒருவிதமான தோல் நோயால் கால்நடைகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 29 கால்நடைகள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கொசுக்கள், வண்டு போன்ற பூச்சிகள் மூலம் பரவும் இந்த நோயால் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் பசு உள்ளிட்ட கால்நடைகள் இதனால் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. இந்த நோயால் பாதிக்கப்படும் பசுக்களின் உடலில் கொப்பளங்கள் ஏற்படுவதுடன் பால் உற்பத்தியும் குறையும் என்று கால்நடை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பியரி ராபின் சிண்ட்ரோம் நோயால் பாதிக்கப்பட்ட 4 மாத குழந்தைக்கு கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. டேவினா என்ற 4 மாத குழந்தைக்கு மூச்சு விடுதல், உறங்குவதில் சிரமம் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. நெல்லை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக குழந்தையை அனுமதித்த நிலையில் 4 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் ஏழ்மை நிலையில் உள்ள பெற்றோர் குழந்தையை கிண்டி மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர்.
மருத்துவ பரிசோதனையில் குழந்தைக்கு பியரி ராபின் சிண்ட்ரோம் நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இயக்குநர் பார்த்தசாரதி தலைமையிலான மருத்துவ குழுவினர் குழந்தைக்கு நாக்கு உதடு ஒட்டுதல் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டனர். குழந்தை தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அனஸ்தட்டிஸ்டும் சர்ஜனும் சேர்ந்து அந்த குழந்தைய நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்து 2வது நாள்ல இருந்தே குழந்தை நார்மலாக இருக்கிறது. 3 மாதம் 4 மாதமாக தோல்லையே தூக்கி வச்சிருந்த குழந்தைய முதல் தடவையாக அவங்க நேராக படுக்க வச்சு மூச்சு திணறல் இல்லாமல் ஆக்சிஜன் எந்த தொந்தரவும் இல்லாமல் கலர் மாறாமல் இருந்தது. பேஷண்ட்டோட பேரண்ட்ஸும் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது, எங்களுக்கும் திருப்திகரமாக இருந்தது. அரசு நிர்ணயம் செய்த தினக்கூலியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோவை மாநகராட்சியின் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் ஒரு வாரத்தை எட்டியுள்ளது. மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தினக்கூலியாக 721 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் சில ஒப்பந்ததாரர்கள் முறையான தினக்கூலியை வழங்கவில்லை என்று குற்றஞ்சாட்டி கடந்த 20ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்திய அவர்கள் அரசு அறிவித்தபடி தினக்கூலி வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது இந்த சம்பளம் 721 ரூபாய் முதல்ல இருந்த கலெக்டர் அறிவித்த சம்பளம். அந்த சம்பளத்தை கேட்டுதான் நாங்க கிட்டத்தட்ட 1 வருஷமா நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் 5வது டைம் இந்த போராட்டம் நாங்க பண்றது. எங்களோட வேலைக்கு தகுந்த சம்பளத்தை மட்டும் தான் கேக்குறோம். ஏன் தரமாட்டேங்கிறாங்க? எதனால எங்களுக்கு இந்த எல்லா இதுக்குமே எல்லா வேலைகளுக்குமே எல்லாத்துக்கும் கரெக்டான சம்பளம் கேட்கறாங்க, வாங்குறாங்க. இப்ப அதிகாரிகளே எடுத்துக்கோங்க, எல்லாமே அவங்க சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அதே மாதிரி எங்க சம்பளத்தை நாங்க நியாயமா போராடி கேட்டோம். இத்தனை நாள் போராட்டம் பண்ணி கூட தரமாட்டேங்கிறாங்களா? ஏன்? சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பராமரிப்பு இன்றி உள்ள மின் கம்பங்களால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். ஆத்தூர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் உள்ளன. இந்நிலையில் மின் கம்பங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. பராமரிப்பு இல்லாததால் மின் கம்பங்கள் மின் ஒயர்களில் செடி கொடிகள் சூழ்ந்து காணப்படுகின்றன. மேலும் பருவமழை காலம் தொடங்கிவிட்ட நிலையில் இதுபோன்று பராமரிப்பு இன்றி காணப்படும் மின் கம்பங்களால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். பராமரிப்பு இன்றி கிடக்கும் மின் கம்பங்களை சீரமைக்க மின் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க தடுக்க முடியும் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மின் வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது மின் கம்பங்களில் உள்ள செடி கொடிகளை அகற்றி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரியின் விடுதலை தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் காவலர்களின் அணிவகுப்பு ஒத்திகை புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்றது. பிரெஞ்சு ஆட்சியின் கீழிருந்த புதுச்சேரிக்கு 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை கிடைத்தது. இந்நாள் புதுச்சேரியின் விடுதலை தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி வரும் 1ஆம் தேதி கடற்கரையில் நடைபெறவுள்ள விடுதலை நாள் கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கவுள்ளார். மேலும் வரும் 31ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஒற்றுமை ஓட்டம் நிகழ்ச்சியிலும் புதுச்சேரி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை நடைபெறவுள்ளது. இதையொட்டி இதற்கான அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்றது. இதில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவுகள், என்சிசி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. சேலத்தில் வருமான வரித்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி முன்னாள் ராணுவ வீரரிடம் 35 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பாஜக நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்தனர். மேச்சேரி சாம்ராஜ் நகரைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ராஜுவின் மகனுக்கு வருமான வரித்துறையில் வேலை வாங்கி தருவதாக பாஜக நிர்வாகி கமலக்கண்ணன் என்பவர் அறிமுகமாகி இருக்கிறார். இதனை நம்பிய ராஜு பல தவணைகளாக 35 லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருக்கிறார். இதனை அடுத்து பணிக்கான ஆணையையும் கமலக்கண்ணன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் கொடுத்த பணி ஆணை போலியானது என்பது தெரிய வந்த நிலையில் பணம் வாங்கிக் கொண்டு தங்களை ஏமாற்றியதாக ராஜு காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த கமலக்கண்ணன் மீது மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தேர்தல் விதிமுறைகளை மீறி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி செயல்பட்டுள்ளார் என்று தேர்தல் ஆணையத்தில் மத்திய அமைச்சர்கள் புகார் அளித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ராஜஸ்தான் மாநிலம் சிக்ராயில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி
எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் சாதி மதம் குறித்து பாஜகவினர் பேசுவதாகவும் மதத்தின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். இதற்கெதிராக ராஜஸ்தான் மாநில தேர்தல் ஆணையத்திடம் அம்மாநில பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் மத்திய அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் புரி மற்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக பேசியதாகவும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளித்துள்ளனர். தென் அமெரிக்க நாடான பெருவில் கடலோர காவல்படை நடத்திய சோதனையில் சுமார் 3 டன் அளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொக்கைன், ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் பயன்பாடு, கடத்தல், விற்பனை அதிகரித்துள்ளதால் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. அதில் கப்பல்கள் மூலம் கொக்கைன் கடத்தப்பட்டது தெரியவந்தது. சுமார் 3.3 டன் அளவிலான கொக்கைனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அது தொடர்பாக 6 நபர்களை கைது செய்தனர். இலங்கையில் ஆசிரியர்கள் சங்க போராட்டத்தின் போது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கல்வி அமைச்சகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஆசிரியர்கள் பேரணியாக சென்றனர். அப்போது தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைத்தனர். முன்னதாக நவம்பர் 13ஆம் தேதிக்குள் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் 56வது சபாநாயகராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளரும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவருமான மைக் ஜான்சன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகராக இருந்த கெவின் மெக்கர்த்தி வாக்கெடுப்பு மூலம் சில வாரங்களுக்கு முன்பு பதவி நீக்கம் செய்யப்பட்டார். வாக்கெடுப்பில் சொந்த கட்சி உறுப்பினர்களே எதிர்த்து வாக்களித்ததால் கெவின் மெக்கர்த்தி தனது பதவியை இழந்தார். இதனைத் தொடர்ந்து காலியாக இருந்த அமெரிக்க பிரதிநிதிகள் சபை தலைவர் பதவிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த மைக் ஜான்சன் 220 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சியின் ஹக்கீம் ஜெப்ரீஸ் 209 வாக்குகளை மட்டுமே பெற்றார். அமெரிக்க அதிபர் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் நிலையில் முன்னாள் அதிபர் டிரம்பின் ஆதரவாளரும் தீவிர வலதுசாரியுமான மைக் ஜான்சன் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொழிந்தது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பரவலாக கனமழை பெய்து வந்த நிலையில் அணைகள், குளம், குட்டைகளும் வேகமாக நிரம்பி வருவதோடு ஒரு சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் தக்கலை, அழகிய மண்டபம், மேக்கா மண்டபம், வேர்க்கிளம்பி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிந்தது. இதனால் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வருகிறது. புதுச்சேரி பாகூரில் அரசு பள்ளியில் வழங்கப்படும் மதிய உணவு தரமற்றதாக உள்ளதாக கூறி பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் நிறுவனம் மூலமாக மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது.
இந்த உணவு தரமற்ற முறையில் உள்ளதால் அக்ஷய பாத்திரம் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்று வட்டாட்சியர் உறுதி அளித்ததை தொடர்ந்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே புதிதாக திறக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்தது பெற்றோரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளியூர் பகுதியில் 4 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட இந்த புதிய பள்ளியில் 38 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். விடுமுறைக்கு பின் பள்ளியை திறந்தபோது வகுப்பறையின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்திருக்கிறது. விடுமுறை என்பதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே ஒரு சில நாள்களில் மேற்கூரை சீரமைக்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறை அருகே வீட்டின் பின்பக்க கதவை திறந்து 52 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். திருமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அப்துல் ஜலீல் என்பவர் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு உள்ளே புகுந்த கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. இது தொடர்பான புகாரில் கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பூட்டை உடைத்து சிலிண்டர் மற்றும் சமையல் பொருட்களை ஒரு கும்பல் கொள்ளையடித்து சென்றது. கணையார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 32 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தொடர் விடுமுறைக்கு பிறகு சமையலர் நித்யா சமையல் கூடம் சென்று பார்த்தபோது காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளிக்கு வழங்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியம்பாடியை அடுத்த ஜாப்ராபாத் பகுதியைச் சேர்ந்த ஷையத் பாஷா என்பவர் அப்பகுதி மக்களிடம் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தப்பி ஓடியதாக புகார் எழுந்துள்ளது. சையத் பாஷா தலைமறைவான செய்தியை அறிந்து பணம் கட்டியவர்கள் சையத் பாஷாவை கைது செய்து பணத்தை மீட்டு காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சையத் பாஷாவை தேடி வருகின்றனர்.